திருச்சியில் அதிமுகவினர் சாலையில் அமர்ந்து திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கலைவேந்தன். வணக்கம். விவரங்கள் என்ன? திருச்சி மாரிஸ் தியேட்டர் ரயில்வே பாலம் 1157 ஆண்டு பழமையானதாகும். ரூபாய் 334 கோடி மதிப்பீட்டில் கட்டுமான பணிகள் கடந்த ஆண்டு துவங்கியது. ஆனாலும் கட்டுமான பணிகள் ஆமைவேசம் நடைபெறுவதாக குற்றம் சாட்டி அதிமுகவினர் திருச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அனைத்து தரப்பு மக்களையும் பாதிக்கும் வகையில் கடுமையான வரி உயர்வு, மக்களின் அடிப்படை தேவைகளான சாலை, குடிநீர் உள்ளிட்ட தேவைகளை பூர்த்தி செய்யாத திருச்சி மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து திருச்சி மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே அதிமுக சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமான தற்போது நடைபெற்று வருகிறது. அதிமுக திருச்சி மாநகர செயலாளர் ஜே சீனிவாசன் தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் போலீசாரின் முன் அனுமதியின்றி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்.பி. உதயகுமார் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று திருச்சி மாநகராட்சி நிர்வாக சேர்க்கை கண்டித்து உரையாற்றினார். அப்போது போலீசார் அவரை கைது செய்ய முயன்ற போது திடீரென அவர் சாலையில் அமர்ந்து தனது ஆதரவாளர்களால் 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினருடன் தற்போது சாலையில் அமர்ந்து போராடி வருகிறார். நன்றி கலைவேந்தன்.